நீங்க நீட் ஸ்டூடெண்டா? லெட் மீ கிவ் யூ சம் பிசிக்ஸ் டிப்ஸ். பிசிக்ஸை நீங்க 3 செக்ஷனா பிரிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 11th ஆல் சாப்டர்ஸ், யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல ஆரம்பிச்சு வேவ்ஸ் வரைக்கும் உள்ள அத்தனை சாப்டரையும் ஒரே செக்ஷனா வச்சுக்கோங்க. தட் இஸ் மெக்கானிக்ஸ் அண்ட் கிளாசிக்கல் பிசிக்ஸ். ரெண்டாவது செக்ஷன் 12th உள்ள சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டியூவல் நேச்சர் வரைக்கும் ஒரே செக்ஷனா வச்சுக்கோங்க. இதுல நம்ம படிக்க போறது எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், தட் இஸ் லைட். இது மூணையுமே லைட் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் செக்ஷன் ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர்ஸ், தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ். இது மூணையுமே சேர்த்து மாடர்ன் பிசிக்ஸா தேர்ட் செக்ஷனா வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிளாசிக்கல் பிசிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ், செகண்ட் செக்ஷன் லைட், தேர்ட் செக்ஷன் மாடர்ன் பிசிக்ஸ். இந்த செக்ஷன்ஸை அப்ரோச் பண்றதுக்கு முன்னால ஒவ்வொரு செக்ஷனையும் என்ன இருக்கு, எதை பத்தி படிக்க போறோம், எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோம், டைம் லைன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிச்சா சூப்பரா படிக்கலாம். அண்ட் யாராலையும் கொஸ்டின்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த 3 செக்ஷன்ஸ்க்கும் உள்ள வெயிட்டேஜை லைட்டா தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதே மாதிரி அடுத்தடுத்த டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.